ஆ, வணக்கம் மோகன். அதாவது தற்போது குற்றாலத்தில் சீசன் என்பது தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும், வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வருவது வழக்கம். அதாவது ரயில் மூலம், பேருந்துகள் மூலம் மற்றும் அவர்களது சொகுசு காரில் குற்றாலத்தில் உள்ள 5 அருவி மற்றும் ஒரு மெயினருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் புனித நீராடி விட்டு ஊருக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை குற்றாலத்தில் குளித்துவிட்டு ஊர் திரும்பும்போது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து கார்கள் விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் இறந்துள்ள நிலையில் அது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் தொடர் விடுமுறை என்பதால் குற்றாலத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த இந்த சிறுவில்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒரு சொகுசு காரிலும், அதேபோல் சென்னையில் இருந்து குற்றாலம் குளித்துவிட்டு சென்ற ஒரு 9 நபர்களும் ஊருக்கு திரும்பும் போது அந்த கார்கள் இரண்டுமே வெவ்வேறு பகுதிகளில் சாலையில் விபத்துக்குள்ளானது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியான கடையநல்லூர் மற்றும் புளியங்குடி அருகே உள்ள இந்த கார்கள் சாலையில் இருந்த ஒரு மரத்தின் மீது சொகுசு கார் மோதி விபத்துக்குள்ளானது. அதேபோல் கோயம்புத்தூரில் இருந்து கடையநல்லூர் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி மீது சென்னையில் இருந்து வந்த நபர்கள் கார் மோதி அதில் 9 பேர்கள் பயணித்தனர். இந்த 9 பேர்களும் அந்த காரில் பயணிக்கும் போது அந்த லாரியில் விபத்து ஏற்பட்டு 9 நபர்களும் மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு செல்லும் போது அந்த சிகிச்சை பலனின்றி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அந்த இன்னொரு பகுதியில் அந்த சாலையில் சொகுசு கார் விபத்துக்குள்ளானதில் அந்த சிறுவில்புத்தூர் பகுதியில் உள்ள 3 நபர்கள் அந்த காரில் பயணித்தனர். அந்த சம்பவ இடத்திலே அந்த 3 பேரில் 2 பேர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். சிறுவில்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் கழுகுமலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜா என்பது அந்த இறந்தவர் தெரிய வந்துள்ளது. மேலும் படுகாயமடைந்த சேத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை என்பது 24 மணி நேரம் ஒரு பரபரப்பான சூழல். இந்த கனரக வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனமே அந்த பகுதியை சென்று வருவதால் இந்த தூக்க கலக்கத்தில், அதாவது குற்றாலத்தில் குளித்துவிட்டு இரவு நேரங்களில் மற்றும் அதிகாலை வேளைகளில் தூக்க கலக்கத்தில் சென்று இந்த மாதிரி விபத்துக்கள் ஏற்படுவது என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் விழிப்புணர்வு சாலை விபத்தில் செல்லும் போது அந்த வாகன ஓட்டிகள் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது. அதாவது குளித்துவிட்டு இரவு நேரங்களில் ஓரமாக நின்று தூங்கிவிட்டு பிறகு செல்லலாம். இதுபோல அவசரமாக புறப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவசர கதியில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சாலையில் செல்லும் மரத்தின் மேல் மோதி விபத்துக்குள் ஆழ்வதும் எதிரே வந்த வாகனம் மீது மோதி விபத்துக்களாகவும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த சென்னையில் உள்ள பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் சிறுவில்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த 2 வாலிபர்களும் உயிரிழந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் இந்த மாதிரி சாலை விபத்துகளை தடுப்பதற்காக இந்த வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இரவு நேரங்களில் சாலைகள் செல்லக்கூடிய இந்த சொகுசு கார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த வாகன ஓட்டிகள் தெரிவித்து பல்வேறு வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இந்த 3 பேரும் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மோகன்.